வணக்கம். ஆ குமார். எங்கேருந்து பேசுறீங்க? குமார் ஏற்கனவே வந்திருக்கீங்களா? பேசுறது கேட்குதுங்க. ஐயா ஐயா யாருங்க? வணக்கம். நான் தான் பேசுறேன். யாருங்க? ஐயா குமார், ஸ்வீடன். ஓ, ஸ்வீடன். ஸ்வீடன் குமாரா? சரி நானும் சரி உங்கள்கிட்ட சரி. பேசணும்னு நினைச்சேன். டைமே கிடைக்கல. இப்படி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி, அதான் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பணம் நைட் அனுப்பிச்சி விட்றேன் ஐயா உங்களுக்கு. சரி நான் சரி கொஞ்சம் சரி. வேலை பிஸியாக இருந்தது. ஸோ அதனால இப்படி தள்ளி இது போயிட்டே இருந்துச்சா, இப்போ சரி தான் இன்னைக்கு ஜாயின் இப்போ பண்ணுவோம். என்ன நேரம்? இது என்ன நேரம் அங்கே? அங்கே இங்கே 4:30 ஐயா. 4:30. மாலை சாயங்காலம் 4:30. ஆமாம் ஆமாம். ஓ, சரி சரி. இது சரியான நேரமா இது உங்களுக்கு? இது எப்படி 4:30ங்கிறது என்ன வேலை நேரமா இன்னைக்கு எப்படி? லீவு. இன்னைக்கு லீவுங்க ஐயா. இன்னைக்கு நார்மலாக என்ன ஆஃபீஸ் கிழமை? வந்து இன்னைக்கு வியாழன். இங்கே வியாழனா? மே இங்கே ஃபர்ஸ்ட் வியாழன். இல்லை இன்னைக்கு. இன்னைக்கு மே இங்கே ஃபர்ஸ்ட் ஹாலிடே இல்லைங்க. ஓ ஓ, மேவா? அதனால சரி சரி. இல்ல, வழக்கமான உங்க வேலை நேரம் என்னன்னு கேக்குறேன். 5:30 ஆயிடுங்கய்யா சாயந்தரம். காலையில் சரி 8லேருந்து 5. சரி. இப்ப மணி இப்ப அங்க சாயங்காலம் 4:30 அப்படின்னு. சாயங்காலம் இப்ப அங்க 4:30. ம். ஸ்வீடன் நாட்டுல இப்ப ம். சாயங்காலம் 4:30. சரி சரி சரி. எந்த நேரம் உங்களுக்கு ஆமாங்க. வசதியா இப்ப 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 ஒரு நாளைக்கு நம்ம வந்து காலையில இங்க 4:30 மணிக்கு தொடங்குது. சரிங்க. காலையில் ஓகே. 4:30 மணிக்கு தொடங்குனா உங்களுக்கு அங்க காலை இப்ப இரவு வந்து இப்ப 8:30 மணி. அங்க இப்ப 4:30 மணி. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5:30 மணி நேரம் வித்தியாசம் இருக்கா? எத்தனை மணி நேரம்? 3:30 நாலு. மணி நேரம் ஐயா. 3:30 மணி நேரம் 3:30 மணி நேரம். வித்தியாசம். அது 3:30 மணி நேரம் நீங்க பின்னாடி வர்றீங்க. ஆ, 3:30 மணி நேரம். ஆமாம் ஆமாம். நீங்க அதுதான் யோசிக்கிறேன். உங்களுக்கு எந்த நேரம் சரியா ம். இருக்கும்? இப்ப இந்த 7 நாங்க சரிங்க ஒரு நம்ம. பட்டியல் இந்த பட்டியல் அனுப்பிச்சிருக்கலாம். அதுல ஏதாவது ஒத்து வருதா உங்களுக்கு? 7 காலையில 4 காலை, அது உங்களுக்கு இந்த நேரத்துல ஒத்து வருதான்னு கேட்கறேன். இப்ப வந்து கடைசி நேரம். இது வந்து மணி இன்னும் 8. அதான் ஐயா, ஒரு வாரம் பார்ப்போம் எப்படி இன்னும் ஆ, ஆ, போகுதுன்னு ஆ. பார்க்கலாம். அது அதுக்கு எப்பவுமே தகுந்த மாதிரி அப்படித்தான். இப்ப மாற்றிக்கலாம். இப்ப ம். கனடால பாத்தீங்கன்னா, கனடால அவங்க வர்றாங்க. காலையில ம். சாயங்காலம் நான் 4 மணிக்கு பேசுறேன். சாயங்காலம் 4 மணிக்கு பேசுறேன். அவங்க காலையில மணி 6 மணி அவங்களுக்கு. அவங்க நமக்கு பார்த்தீங்கன்னா 12 13 மணி நேரம் பின்னாட போகுது. அது ஒரு வாரம் பார்த்துக்கிட்டு, குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு நாளைக்கு 2 வகுப்புலையாவது கலக்கிற மாதிரி இருந்ததுன்னா நேரத்தை மாற்றி அமைக்கலாம். இப்போ நீங்க நம்ம முக்கிய வெளிநாட்டு மாணவர் ரொம்ப முக்கியம் நமக்கு. 2 3 பேர் வெளிநாட்டு மாணவர் இருக்கிறாங்க. சிங்கப்பூருக்குள்ள கரெக்டாக வருது. அதே மாதிரி கனடாவா அமெரிக்காலும் கரெக்டாக வருது. ம், உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு இது வாரம் கடைசி. பார்க்கலாம் ஐயா. ஒரு வாரம் பார்த்துட்டு நம்ம பண்ணலாம் எப்படின்னு. அந்த மாதிரி சரி சரி. அப்போ பண்ணிக்கலாம். ட்ரையல் பார்க்கலாம். அதான் கேட்டுக்கிட்டேன். அப்படி ம். இருந்ததுன்னா எனக்கு வந்து உங்க நேர பட்டியல் எனக்கு அனுப்புங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். ஆனா இதுதான் கடைசி வாய்ப்பு. இது வந்து எப்படின்னா கடைசி நேரம். இப்போ வந்து இப்போ 8 மணி, இங்க இரவு 8 மணி, அங்க 4:30 மணி. ஆனா உங்க ம். வேலை முடியறது வந்து பாத்தீங்கன்னா வேலை நேரத்துல நீங்க கவனிக்க முடியுமா? கவனிக்க முடியாது இல்லையா? நான் ஏதாவது பிளான் பண்ணலாம் ஐயா. நானும் என்னோட சரி டைம் சரி அட்ஜஸ்ட் சரி. பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. சரி அப்படின்னா நீங்க அந்த வகுப்பு இருக்கிற நேரத்துல கட்டாயம் வந்து புத்தகம் கையில வச்சிருக்கணும். அதான் முக்கியம். அதுல இருந்து தான் நாம வந்து பேச போறோம். அதுல இருந்து தான் ஏன்னா இது வந்து அதுல இருந்தா கேள்வி கேட்போம். அதுல இருந்தா பதில் வரும். அதுக்கு ஆதாரமாக பல நூல்கள் இருக்கு. பல நூல்கள் வந்து நீர் மருத்துவத்தை வெங்கடேசன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லா நூல்களுமே ஒத்து போகுது. அதுலதான் பெரிய விஷயம். எல்லா நூல்களுமே ஒத்து போகுது. சொல்லப்படாததெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. சொல்லப்படாததெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரியா யோகம்னு ஒரு 2000 வருஷமா 1000 வருஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப அது வந்து மேற்கு வங்காளத்துல மேற்கு வங்காளத்துல அதுக்கு கிரியா யோகம் விஞ்ஞானம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரம்பிச்சே ஒரு 100 வருஷம் இருக்கும். 1950 40லயே இருந்தாலும் கூட இந்த கிரியா யோகம் என்னன்னு பத்தி யோசிச்சோம்னா, ரத்தத்தில் இருக்கிற ரத்தம்னா எல்லாத்துக்கும் தெரியும். ரத்தத்தில் இருக்கிற கார்பன், அது கார்போஹைட்ரேட் எடுக்கிறது எப்படி? ரத்தத்துக்குள்ள கார்போஹைட்ரேட் எங்க இருந்து வந்துச்சு? ரத்தத்துக்குள்ள கார்போஹைட்ரேட் எங்க இருந்து? நிச்சயமா காத்துல கிடையாது. காத்துல கார்பனே கிடையாது. காத்துல வந்து நைட்ரஜன் தான் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, அப்புறம் என்ன ஆர்கான் இருக்கு, மத்த எதுவுமே கிடையாது. அப்ப கார்பன் எங்கே உள்ள வந்துச்சு? அப்ப ஆதி காலத்துல இருந்து உணவு பழக்கத்தை சாப்பிட்டுருக்கான் பாருங்க, அப்படி வந்து உள்ள போகுது.
ஆதி காலத்தில் இருந்து ஆதி காலத்துல இருந்து அவன் கார்போஹைட்ரேட்ங்கிற ஒண்ணு இறைச்சி சாப்பிட்டுருப்பான், அல்லது கனிகள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கனிகள் சாப்பிட்றதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கனிகள் எங்கேயும் காய்ச்சி காய்ச்சி தொங்குது, எங்க பார்த்தாலும் காய்ச்சி காய்ச்சி எங்கேயும் தொங்க போறது இல்லை. ஒண்ணு அவன் வேட்டையாடி சாப்பிட்டுருக்கணும். எங்கேயோ ஒண்ணு அவன் கார்பன் அதிகமாக, ரத்தத்துல கார்பன் அதிகமா போச்சு. கார்பன்னா கார்போஹைட்ரேட், ரத்தம் பிசு பிசுன்னு போயிடுச்சு, மரணம் அதுல தான் வருது. மரணமே அங்கதான் தொடங்குது. அதைத்தான் இந்த கிரியாகம் சொல்லுது. இந்த கிரியாகம்னா ரத்தத்தில் இருக்கிற கார்பனை அகற்றுவது அப்படின்னு. அதனால் இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க பாரு, இதெல்லாம் உங்களை பார்த்துக்குங்க. இந்த மகேஸ்வரன் ஒருத்தர், அவங்க மகேஸ்வரி அவங்க பேர் சென்னை. இன்னொருத்தர் வந்து அவங்க பேர் நல்லமுத்துன்னு, அவங்க வந்து அவங்க இப்போ தான் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து ஒரு 15 நாள் ஆச்சு. இப்போ எல்லாமே எல்லாம் 10-2 மாதம் தான் ஆச்சு எல்லாருமே. அப்புறம் இவர் குமார்னு பேருங்க, எல்லாரும் இவர் குமார்னு பேர். நீங்கள் சொந்த ஊர் சென்னைங்களா? நீங்கள் குமார் சென்னை தானே? சென்னையிலேருந்து போயிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. ஆமாம். உங்களை பற்றி ஒரு நிமிஷம் சொல்லிக்கோங்க. ஒரு நிமிஷம் உங்களை பற்றி ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். நான் வந்து இங்க ஒரு கம்பெனில டெலிகாம்ல வேலை பார்க்குறேங்கய்யா. ஓ சரி. என்ன படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? நான் வந்து இதுங்க இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ். பிஇ எலக்ட்ரானிக்ஸா? பிஇ எலக்ட்ரானிக்ஸ் ஆமாங்க. படிச்சீங்க. எங்கே படிச்சீங்க பிஇ? சென்னையில்? சென்னையில் இல்லையா, திருச்சியில் படிச்சேங்கய்யா. ஓ திருச்சியா? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. திருச்சியில் படிச்சீங்க. திருச்சி எந்த காலேஜ்? என்ஐடிலையா? நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியா? அங்கே இல்லைங்க, அந்த வேற ப்ரைவேட் காலேஜில் படித்தேன். ஆ இதே இங்கேருந்து இப்படி எப்படி அங்கே போனீங்க? இப்படி வேலை வாய்ப்புக்காக போனீங்களா நீங்களே? ம். ஆமாங்க, ஒரு டெம்பரவரியாக வந்திருக்கேங்கய்யா. இது ஸ்வீடனில் இப்போ எத்தனை வருஷம் அங்கே இருக்கிறீங்க ஸ்வீடனில்? இப்போ இங்கே 1.5 வருஷம் ஆச்சுங்க வந்தேங்க. ஓ இப்போ தான் போயிருக்கீங்க? இப்போ தான் போயிருக்கோம், 1.5 வருஷம் ஆச்சு இல்லையா? ம் ம். ஆமாங்க, ஆமாம் ஆமாம். எங்க அப்போ எப்படி பரவாயில்லையா இந்த சூழல்? சூழல் பரவாயில்லையா? சூழல் எப்படி இருக்கு? ம். இது இப்ப இது குளிர் உணவு கண்ட்ரி தாங்க, குளிர் இருக்கும். ஆனால் உணவு நம்ம ஊர் இல்லை, வெஜிடபிள்ஸ்லாம் அங்கே கிடைக்கிது. ஸோ நல்லா கிடைக்குது, பழங்கள் நல்லா கிடைக்குது இல்லையா? பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்குது இல்லையா? அந்த நாட்டில் நல்லா ஆமாங்க. விளையுதா? அந்த நாட்டில் நல்லா விளையுதான்னு கேட்குறேன். எல்லாமே பழங்களும் நல்லா இல்லை, இதை பற்றி ஆப்பிள் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் விளையிறது ஆப்பிள் நிறைய விளையுது. அங்கே போகிற மலை நாடுகளுங்க நிறைய ஆப்பிள் நிறைய விளையுது. பெரிய பார்த்தேன் நான் எல்லாமே. ஐரோப்பிய நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியலே இருக்கு. ஹங்கேரி, அப்புறம் வந்து லாட்வியா, லிதுவேனியா எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நான் எனக்கு ஃப்ரூட்ஸ்ல எப்படி கிடைக்குது, என்னென்ன அங்கே என்ன கிடைக்குது. எனவே மாணவர்கள் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எது மலிவா கிடைக்கும்னு நான் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உடம்பு, நம்ம நோக்கம் வந்து உடம்பை சுத்தப்படுத்துறது தானே. அங்கே பெரிய ஆகாரம் நமக்கு தேவை கிடையாது. பெரிய ஆகாரம் நமக்கு தேவையில்லாதனால இப்போ உங்கள் நாட்டில் கூட ஏதாவது இருக்குதான்னு பார்த்தேன் நான். எதுக்கு கேட்குறேன்னா, உங்கள் நாட்டில் என்ன கிடைக்கும், மலிவாக என்ன கிடைக்குது. நம்ம நோக்கம் வந்து மலிவாகவும் இருக்குதான், சீக்கிரமாக ஆரோக்கியம் கிடைக்கணும். அதுக்கு தான் அங்கே உலர் ஆப்பிள்லாம் கிடைக்குது. உங்களுக்கு உலர் ஆப்பிள், ட்ரை ஆப்பிள் கிடைக்குதான்னு பாருங்க. ட்ரை 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 ஆப்பிள், உலர் ஆப்பிள் இல்லை கேக்குக்கு பயன்படுத்துவாங்க. கேக்கு இந்த மாதிரி. உலர்பழங்கள் கிடைக்குங்க, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நிறையா வரும். கல்ஃப் கண்ட்ரியில் வச்சு வருது. அது அங்கிருந்தா பெருச்சே வருது. அந்த நாட்டில் ஆப்பிளவே உலர வைக்கிறாங்க. ஆப்பிளே உலர வைக்கிறாங்க. ஆப்பிள் ஆப்பிள் ஏன்னா ஆப்பிள் அங்கே மலிவு தான். எல்லா நாடுகளும், அந்த குளிர் நாடுகளில் ஆப்பிள் நிறைய விளையுது. அதனால யோசித்தேன் நான், இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. அந்த நாட்டில் என்னென்ன வெஜிடபிள் கிடைக்கும், எந்த வெஜிடபிள், அதாவது குறிப்பாக நமக்கு வெங்காயம் தக்காளி இது இருந்தால் போதுமானது. உலர் பழங்கள் இருந்தால் போதுமானது உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு. இப்போ தனியாக இருக்கிறீங்களா, குடும்பத்தோடு இருக்கிறீங்களா? இல்லைங்க, இது ஃபேமிலியோட இருக்கீங்க. ஓ குடும்பத்தோடய போயாச்சாங்க. சரி சரி சரி. ஆமாம், இப்போ டெம்பரவரியாக வந்திருக்கீங்க. இது எப்படி வேலை நிரந்தரமா? இது எப்படிங்க ஐயா உங்களுதெல்லாம்? நிரந்தரம்னு சொல்ல முடியாதுங்க, இப்போதைக்கு கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ ஓ கான்ட்ராக்ட் முடிக்கிற வரைக்கும் முடிச்சிட்ட அப்புறம் படிப்படியாக வெவ்வேறு பக்கம் போகலாம் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சதுன்னா அங்கே ஆமாங்க இருக்கலாம், இல்லை வெவ்வேறு நிறுவனத்துக்கு மாறிக்கலாம் இல்லையா? அப்படி அந்த மாதிரி தானே ஆமாங்க. இருக்கும். ம். ஆமாம் ஆமாம். அங்கே இம்ப்ரூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்கு? வேலை வாய்ப்பு இம்ப்ரூவ்மெண்ட், நீங்கள் செய்கிற இதெல்லாம், நீங்கள் செய்கிற வேலை திட்டங்கள் எப்படி உங்களுக்கு சாதகமாக இருக்கா? நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மேலதிகாரி எதோ சொல்லுவாங்க இல்லையா, ப்ராஜெக்ட் பண்ண இந்த மாதிரி மேலே மேலே போகலாம் அப்படி மாதிரி எதாவது இருக்கா, இல்லை சும்மா சராசரி தான் இருக்கிறீங்களா? இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல. சரி, போக போக தான் தெரியும். உங்களெல்லாம் கவனிப்பாங்கல்ல, என்ன ப்ரொடக்ஷன் என்ன கொடுக்குறீங்க, என்ன மாதிரி பண்ணுறீங்க, அதெல்லாம் கவனிப்பாங்கல்ல. இந்த 1.5 வருஷத்துல உங்களை ஏதாவது பாயிண்ட்லாம் இருக்கும் இல்லையா, நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்கா? எந்த குறையே எதுவும் இல்லைங்க. குறை எதுவும் இல்லை, அவங்க அதுதான் இல்லை இல்லை. ம்.
இந்த மாதிரி நிறைய இருக்காங்களா உங்களோட? இப்ப நம்ம நாட்டு சேர்ந்தவங்க, தமிழ்நாடு சேர்ந்தவங்க இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஓ, பேர் இருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. எல்லாம் சென்னைக்காரங்களே, தமிழ்நாடு சேர்ந்த பல்வேறு பகுதியை எல்லாம் சேர்ந்தவங்களே. எல்லா எல்லா ஊர்லேருந்து இருக்காங்க. தமிழ்நாடு சேர்ந்தவங்க நிறைய இருக்காங்க இல்லையா? ம் ம் ம். ஆமாங்க, ஆமாம் ஆமாம். சரி. நல்லதுங்க, உங்க தகவல் ரொம்ப நல்லது. பரவாயில்ல, ஆச்சரியமா இருந்தது. குமாரங்காட்ட என்ன பாத்துக்கிறாரு. ம். சரி சரி சரி. சரி, இப்ப நான் உங்களுக்கு நன்றி. இப்ப உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்ல டெலகிராம் அனுப்பிச்சிருந்தேன். இந்த கிரியா யோகம்னா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? யாராவது படிச்சவங்க யாராவது சொல்லுங்க. யாராவது நான் படிச்சேன்னு சொன்னீங்க, யாராவது படிச்சிருந்தீங்களா? சுந்தர் படிச்சீங்களா ஐயா? இல்ல படிச்சங்கய்யா, ஒண்ணும் பெருசா புரியலைங்கய்யா. இந்த ஆ. நம்ம புக்கு படிக்கிற மாதிரி எல்லாம் புரியலைங்கய்யா. அதெல்லாம் புரியாது. அதே சாதாரண இது. நம்ம வெங்கடேசன் புத்தகங்கிறது எளிமைப்படுத்தினது. இப்ப நான் வேற 1000 தடவை பேசியிருக்கேன். கொஞ்சத்து தடவை பேசியிருக்கேன். அப்பங்கப்பா 1000 தடவை அப்படியா? தம்பி பேசுறேன். ஆ, ஆ, தம்பி, இது வந்து ஆ, திரு கந்தா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஈரோட்ல இருக்காங்க. ஆ. அவங்க வந்து ஒரு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் நடத்துனாங்க. ம், அதுல நான் போய் அட்டன் பண்ணியிருந்தேன். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ம், காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வார்ம் அப் எக்ஸசைஸ் சொல்லி தராங்க. நமக்கு பண்ணணும் அந்த மாதிரி. ம், பாடி வார்ம் அப் பண்ணிட்டு ம், அப்புறம் வந்து என்ன செய்றாங்கன்னா, மூச்சு வந்து இம் சவுண்டு கொடுக்க சொல்றாங்க. ம், அதாவது என்னன்னா, மூச்சுல அம் இந்த ரத்தத்துல இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து வெளியேத்துறதுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் சொல்லி தர்றாங்க. ம், அப்புறம் மூச்ச அடக்கி வச்சுட்டு, அப்புறம் வந்து ம். அதிகமா மூச்சு வந்து வெளிய விட சொல்றாங்க. ஆ, மூச்ச வாயில இழுத்துட்டு, மூச்ச வந்து மூக்குல இழுத்துட்டு அடக்கி வச்சுட்டு, மறுபடியும் வாய் வழியா விட சொல்றாங்க. அப்புறம் ம், ஓம் இது சொல்ல சொல்றாங்க. ம், ம், ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம்னு மொத்தமா வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் வந்து அவங்க வந்து இந்த பிராக்டிஸ் வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து ஒளி விளக்கு ஏத்தி வச்சு, அதுல வந்து அ முன்னாடி நின்று நம்ம மெடிடேஷன் பண்ண சொல்றாங்க. ஆ, இதுல வந்து அந்த இது அது வந்து அது வந்து ஃபுல்லா வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம பாடியில இருந்து இத வந்து ஃபுல்லா வெளியேத்துற மாரி இருக்குது. என்ன வெளியேத்துனா, கார்பன் டை ஆக்சைட வந்து வெளியேத்துற மாரி இருக்குது. அப்ப வந்து இதுல வந்து அதுக்கப்புறம் நம்ம இதுல வந்து இதுல வந்து சேர்ந்த உடனே என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதையும் இதையும் பார்க்கிறப்போ, ம், நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீ லோட ஏத்திர்ற. ம், லோட ஏத்தி கார்பன் டை ஆக்சைட உள்ள ஏத்திட்டு, ம், நீ என்ன செய்றீன்னா, மறுபடியும் வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டே இருக்கிற. ம். நீ தண்ணி அடிச்சுட்டு மறுபடியும் தண்ணி அடிக்கிறதுக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்து என்ன பிரயோஜனம்? நீ தண்ணி ம். அடிக்காம நிப்பாட்டணும்ல. ஆமா. இப்ப வந்து நம்ம நம்ம ப்ரொசீஜர் என்னன்னா, நீ ம், வந்து லோட ஏத்தாத. நீ லோடு ம். ஏத்தாத. நீ வந்து பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் ம். இல்லைன்ற மாரி, நீ எதுக்கு அ, உள்ள ஏத்துற லோட நீ? அ, லோட அ, அ. ஏத்திட்டு நீ மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப நீ ஏன் வந்து அந்த எக்சர்சைஸ் பண்ணணும், இந்த இத பண்ணணும்னு சொல்ற நீ? ம், ம். அப்படிங்கிற மாரி எனக்கு புரிதல் வந்து ஏற்பட்டிருக்கு இதுல வந்து. நம்ம இதெல்லாம் அருமை, சேர்ந்ததுக்கு அருமை. அப்புறம். அதான், அதான், இதுதான் வந்து அதான். உண்மை. ஆ, இப்ப நீ கிரியான்றது வந்து ஆ, அதாவது தப்பு செஞ்சவனுக்கு தான் வந்து உடம்ப கெடுத்தவனுக்கு தான் யோகா. ஆ. அருமை, அருமை. உடம்ப கெடுத்தவனுக்கு யோகா. உடம்ப ம். கெடுக்காதவன் சும்மா இருக்கவனுக்கு சும்மா இருந்தாலே போதும். ஆ, அருமை, அருமை. சும்மா நல்லா இருந்தாலே அது தாவரமா இந்த தாவரம் போய் வந்து யோகா பண்றது இல்ல, எக்சர்சைஸ் பண்றது இல்லையே எந்த எந்த தாவரமும். அருமையான நம்ம எந்த வந்து தவறா? நடமாடும் ஆ, தாவரம் தானே. ஆ. ஆமா. இதுல என்ன ஒரு டிராபேக் வருதுன்னா, நம்ம வந்து இந்த உடம்பு வந்து பழக்கவழக்கம்ன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பழக்கவழக்கத்துக்கு வந்து எத்தனையோ ம். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வந்துட்டு நம்ம வந்து அடிமையாயிருக்கு. நம்ம ஒவ்வொரு அதான். செல்லுலயும் வந்து பதிவாயிருக்குது. ஆமா, இத ஆமா. வந்து நம்ம விடாம வந்து அந்த 6 மாசம் சொல்றாங்கல்ல, அவங்க இவர் ம், ம். சொல்றாங்க இல்லையா? ம், ம், அது ம். மாரி விடாம நீ வந்து சாப்பாட சொல்றியா? நீ சாப்பிடு. மறுபடியும் திரும்ப ம், விட்டு, விட்டு, விட்டு நீ செய்யின்னு நீங்க எங்களுக்கு தைரியம் குடுத்ததுனால, ம். நாங்க இப்போ ஒரு தப்பு. ஏன்னா இது மனசோட பழக்கவழக்கம் சமுதாயத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆமா. அதனால வந்து சமுதாய நிர்பந்தம், நம்ம ம், சுய கட்டுப்பாடு இல்ல. நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு மனம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ம், ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு விதமான நம்மள தூண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்குது மாறி, மாறி. அப்ப ம், நம்மள நாம ஜெயிக்கணும். சமுதாயத்த நம்ம ஜெயிக்கிறோன்றது வேற. ம், நம்மளுக்குள்ள இருக்க அந்த மனங்கள, கோடிக்கணக்கான செல்லுல இருக்கக்கூடிய மனங்கள நாம வந்து ஜெயிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனா அதுக்கு ம், வந்து விடாம ஒரு 6 மாசம் நீங்க டைம் குடுத்துருக்கிறது வந்து ம், பெரிய ஒரு மாற்றங்கள வந்து அப்படியே மாத்தி, 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 மாத்தி விடாம நம்மளுக்குள்ள நாமளே போராடி, போராடி, போராடி நம்மள ம், நாமே வந்து ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. என்னைய பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு என்னுடைய குடும்பத் அளவுல நான் ஜெயிச்சிருக்கேன். சமுதாயத்து அளவுல நான் ஓரளவுக்கு வெளிய வந்திருக்கிறேன். குடும்பத் அளவுல வெளிய வந்திருக்கேன். இப்ப நான் என்னைய அளவுல நான் வந்து வெளிய வரணும். இதுலயும் வந்து நானு ம், வெளிய வந்துட்டேன்னா, இதுக்கு இந்த 6 மாச பயிற்சி நீங்க சொல்றீங்களே, இதுல வந்து வந்துட்டேன்னா நான் ம். சக்சஸ் ஆயிருவேன். ஆனா அருமை, அருமை. விடாம உங்கள வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். இதுதான் சாமி கிரியாவுக்கும் இதுக்கும் உள்ள
நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி. நன்றி சாமி. அருமை அருமை, ப- இவ்வளவுதான். அது ஆ, அப்படின்னா இந்த சங்கிலி அப்படியே பேசணும் இல்லையா? காரண காரிய சமநிலைகளின் காரண காரிய சமநிலைகளான சங்கிலி தொடரிலிருந்து மெல்ல மெல்ல விடுபடுகிறார்கள். சரியா? கரெக்ட் 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 கரெக்ட். அவ எதை ஆமா ஆமா எழுதியிருக்கா? ஆமா. இப்ப நாம வந்து இல்ல, இது இருக்கு. சரியா தவறாங்கிறத விட இந்த வாக்கியமே நமக்கு பொருந்துதான்னு பாக்குறோம், அவ்வளவுதான். இது என்னமோ சொல்றான். பொருந்துது ஆ- பொருந்துது ஆஹ் பொருந்துது. என்னமோ சொல்றாங்க, என்ன காரணத்தோட சொல்லிருக்காங்க, கரெக்டா இருக்குது. ஆ, ஆனா எங்க படிப்படியா தப்பு? ரைட், புரியுது. அப்படின்னா நாம வந்து ஒரு பக்கம் போறோம்னா அதுல என்னன்னு இருந்து பார்த்து கண்டுபிடிக்கணும். நம்ம கேள்வி எழுப்பணும். எங்கடையா கார்பன் வந்துச்சு? காத்துல கார்பன் கிடையாது. இயற்கையாகவே காத்துல கார்பன் கிடையாது. காத்துல நைட்ரஜன் 78 இருக்குது, ஆக்சிஜன் 21. ரெண்டையும் கூட்டி பார்த்தா 99 வந்துருது. அதுக்கப்புறம் வேற எது? அந்த ஒரு ஒரு விழுக்காடுல எல்லா வகையான அணுக்களும் வந்துருது. எல்லாம் அணு வடிவம் தான். காற்றும் அணு வடிவம் தான். எல்லாமே அணு வடிவம் தான். இந்த அணு வடிவத்தை உடம்பு அப்படி டக்கு டக்கு டக்குன்னு வேகமா இழுத்துக்குது. நல்ல வேளை அணு வடிவமா இருந்தும் காட்டித்தான் வேகமா உள்ள போகுது. அணு வடிவமா இல்லாம இருந்ததுன்னா அதனாலதான் கதிர்வீச்சு நம்மளது பாருங்க, கதிர்வீச்சு அணு வடிவம். தண்ணீர் அணு வடிவம் தான். தண்ணீர் வந்து ரெண்டு தண்ணீர் என்பது 2 காற்று பொருளால் உண்டான ஒரு காம்பவுண்டு தான். தண்ணீர் என்பது 2 பொருளால் உண்டான ஒரு காம்பவுண்ட், அது அணு வடிவம் தான். காற்று அணு வடிவம் தான். காற்றுல இருக்கிற நைட்ரஜன் அணு வடிவம், காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் அணு வடிவம், ஆர்கான் அது ஒரு அணு வடிவம். எல்லாம் அணு வடிவம் தான். அதனால உடம்பு டக்கு டக்குன்னு இழுத்துக்குது. அப்புறம் ஒளி வருது பாருங்க, அது அணு வடிவம் தான். அது உள்ள அப்சர்வ் ஆயிட்டே இருக்குது. அதனாலதான் நம்ம சாகாம இருக்கிறோம். அதனாலதான் சாகாம இருக்கிறோம். நம்ம நோக்கமே வந்து சாப்பிடாம இருக்கிறது இல்லை, அந்த பசி சுரப்பையை கட்டுப்படுத்துவது தான். என்ன சுரப்பையை கட்டுப்படுத்துவது? அந்த பசி சுரப்பையை கட்டுப்படுத்துறது தான். பசி சுரப்பை கட்டுப்படுத்துறது தான் யோக நிலை. அதுதான் வந்து நம்மளை வந்து சாதாரண சாவுல இருந்து இயற்கை சாவுக்கு கூட்டிட்டு போகும். இதுதான் பரிபூரண யோக நிலை. சாதாரண சாவுல இருந்து நோய்வாய்ப்பட்டு சாவது வந்து இயற்கையை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா இயற்கை பல தடைகளை கொடுக்குது. சாதாரண சாவு சாகணும். யாரு? முயற்சி பண்ணாதவன், இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளாதவன், அது மட்டும் இல்ல நல்ல குழந்தைகளை பெறாதவன், இப்படி நிறைய சொல்லிட்டே போறான். இப்படி இருக்கிறவன் தடைகளை தாண்டி தான் என்னிடம் வர வேண்டும். இதான் இயற்கை நோக்கமா இருக்கு. இயற்கை நோக்கம் முடிவு தான். இயற்கை தொடக்கம், அதாவது ஆதி அண்டம் ரெண்டும் தான். ஆதி இருந்தா அது அடக்கம். விண்வெளிக்கே ஆதி அண்டம் உண்டு, ஒரு பிக் பேங்குக்கு ஆதி அண்டம் இருக்குது, நட்சத்திரத்துக்கு ஆதி அண்டம் இருக்குது. நட்சத்திரம் அவ்வளவு பெரிய நட்சத்திரம், அவ்வளவு சர்வ வல்லமை படைச்ச நட்சத்திரம். நட்சத்திரம் தான் வந்து எல்லாத்தையும் உருவாக்குது. இப்படி எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. அதான். ஆனா இந்த எலக்ட்ரானிக்கு முடிவு கிடையாது. அதான் விஷயம். எலக்ட்ரான் அப்படிங்கிற உயிருக்கு முடிவு கிடையாது. ஆனா உடல்னா அது அழியக்கூடியது. அது வந்து நட்சத்திரம் ஒரு உடல் தான், கருந்துளையும் ஒரு உடல் தான், எல்லாம் உடல் தான். இந்த பிசிக்கல் பாடி அழிந்தழிந்து மறுபடி சேஞ்ச் ஆகுது. அதான் விஷயமே. என்ன வேணாலும் பூமியில நடக்கலாம். நல்ல வேலை எல்லாமே அது ஒத்து போகுது. அதை கொஞ்சம் அப்படியே பார்ப்போமே. அது என்ன கொஞ்சம் என்ன பார்ப்போம். அது என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வெவ்வேறு கலைகளை பின்பற்றி இயேசுநாதர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்துல ஒரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் இந்த இயேசுநாதர் பத்தியும் அங்கங்கே குறிப்பு வந்துகிட்டே இருக்கும். அதான் இந்த புத்தகத்துல ஒரு சிறப்பு இந்த புத்தகத்துல. ஆக புத்துணர்ச்சி பெற செய்கின்றன. அதாவது முதல்ல இது சுத்தமாகிறது மூளையும் தண்டுவடம் தான். எங்க எல்லாத்தையும் அந்த கேமரா ஆன் பண்ணுங்க. யாரோட மூஞ்சி தெரியல. கேசவன் மூஞ்சி எங்கேயே போயிடுச்சே. கேசவன் வெறும் வெளிச்சம் தான் தெரியுது. எல்லாம் அந்த கேமரா ஆன் பண்ணுங்க ஒரு நிமிஷம். வீடியோ ஆன் பண்ணி வைங்க, எல்லாம் மூஞ்சி தெரியட்டும், பதிவாகட்டும். ரைட்டு. மகேஷ் நீங்க ஆன் பண்ணுங்க. குமார் பண்ணுங்க. வெளில நடந்து வந்துட்டு இருக்கேன் நான். பரவாயில்ல, சரி நாளைக்கு இது வர பண்ணுங்க. தெரியட்டும் 2-3 பேர். சரி 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 சரி. நீங்க எதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு எதாவது புரியுதா? பரவாயில்ல. நாச்சி முத்து நல்ல முத்துக்கு புரிஞ்சுதா? கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குமே. 4 தடவை படிங்க. அது அந்த வாக்கியெல்லாம் விசித்திரமான வாக்கியமெல்லாம் இருக்கு. ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து எளிய தமிழ்ல கொடுத்துருக்குறோம். அது வேற. இது நான் வந்து இது குருட்டடியா கண்டுபிடிச்சேன். இது இந்த புத்தகத்தை சும்மா பெரட்டிட்டு இருக்கிறப்ப என்னடா இந்த புத்தகத்துல பார்த்தா கடைசியில் கரெக்டா மாற்றிடுது எனக்கு. என்னடா இந்த கிரியாகுன்னு பார்க்கும் பொழுது தான் அப்படி இதுக்கு ஆங்கிலத்திலையும் இருக்குது. 2 புத்தகம் நான் வச்சிருக்கேன் ஆங்கிலத்துல. இது உலகத்துல பல மொழியில் இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகம் வந்து பல மொழிகள் இருக்கு. அமெரிக்காவில புகழ் வாய்ந்த புத்தகம். அமெரிக்காவில பல ப்ரொஃபஸர்கள் வாங்கி படிச்சிருக்காங்க. பெரிய பெரிய லாஜிக் பேசுறான்னு பார்த்தீங்களா அமெரிக்காவில, அவங்ககிட்ட இந்த புத்தகம் இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கிறது தெரியல. இந்த ரத்தத்தில் இருக்கிற சாப்பாட்டை வெளியிடுறாங்கிறான். அதெல்லாம் எல்லாம் மாட்டிக்கிட்டானு.
இல்லைன்னா இப்ப இதை படிச்சு நோயற்ற வாழ்வு வாழ முடியும், வாழ முடியாது. இதை படிச்சு நோயற்ற வாழ்வு வாழ முடியுமானா சரி. இதை படிச்சு வைத்தியர் ஆக முடியுமா? அதுவும் முடியாது. எல்லாம் தப்பு. வைத்தியரும் ஆக முடியாது. அப்ப வைத்தியரே ஆகாத பொழுது நீ உனக்கு நோயே குணமாக்க முடியாது. நீ கடவுள் பார்த்தேன்னா கத்திரிக்காயை பார்த்தேன்னா இந்த உன்னுடைய புத்தகத்துல நோயே வந்து இந்த புத்தகத்துல வந்து செயல்முறை திட்டம் இல்ல சாமி. இருக்காதுங்க. செயல்பட என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. என்னன்னு செயல்முறை திட்டம் இல்ல. என்னன்னே Just தெரியாது. ஆமா, அது ம். என்னன்னே தெரியாது. ரத்தத்தில் இருக்கிற சுவாசம் பண்ணா எப்படி கார்பன் எப்படி வெளியே போகும்? மூச்சு பயிற்சி பண்ண கார்பன் எங்க போகும்னு சொன்னாங்க. மூச்சு பயிற்சி போனா காத்து உள்ள போகுது, ஆயில நீட்டிக்கலாம் குறைக்கலாமே தவிர கார்பனை வெளியே. கார்பன்கிறது கொழுப்பு. கொழுப்பு எப்படி கரைப்பீங்க? கார்பன் தான் கொழுப்பா மாறுது. அது ஸ்டார்ச் தான். ஸ்டார்ச்ங்கிறது கொழுப்பு. கொழுப்பு எல்லாம் மாறு. கொழுப்பு ரத்தத்திலையும் இருக்காங்க. ரத்தத்துல மட்டும் தான் கார்பன் இருக்குமா? முட்டாள்தனமா எழுதியிருக்கானுங்க இதுல. ரத்தத்துல மட்டும் தான் கார்பன் இருக்குமான்னு கேட்கறேன். அப்படி சுவாச பயிற்சி பண்ணது எங்கேயும் சொல்லவே இல்லையா அந்த இடத்துல? சுவாச பயிற்சி பண்ணா கொழுப்பெல்லாம் கரைஞ்சது எங்க சொல்லியிருக்காங்க? ஏதோ சுவாச பயிற்சின்னு சொல்லாமே தவிர கார்பன் முழுமையா எங்கிருந்து போகுங்க? அப்ப உடம்பு கார்பன் வேணும். உடம்பு கார்பன் ஆனது நியாயமான கார்பன் இருக்கணும் உடம்புல. கேள்வி கேட்க நமக்கு புரிஞ்சு காட்டி இதை கேள்வி கேட்கறது இல்லட்டனா. வெங்கடேசன் உயிரோட இருக்கிற இந்த புத்தகம் காமிச்சேன். காய்க்கும் பொழுது அதுல இருக்கிற அந்த தெரசா நியூமான் அப்புறம் வந்து இந்த கிரிவாலாமியாரை தவிர வேற ஒண்ணுமே இல்லை, தூக்கி ஓரமா வேண்டாருங்க. இந்த புத்தகத்துல ஒண்ணுமில்லை, இலக்கே இல்லைன்ட்டாரு. என்னது இலக்கே இல்லைன்ட்டாரு? இலக்கு இருந்தா மட்டும் நம்ம பேசலாம். இது இலக்கே கிடையாது. நாம வந்து எதுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு கேட்டேன்னா, இந்த தெரசா நியூமான் வந்து உணவு அவங்க அந்த அம்மா சாப்பிட்றது ஒரே ஒரு அப்பளம் தான். தெரசா நியூமான் சாப்பிட்றது 1890 நினைக்கிறேன். ஒரு அப்பம் தான், அவ்வளவுதான் சாப்பிடுது. அப்ப அவர் கேள்வி கேட்கிறாரு, நீங்கள் வந்து எப்படி வாழ்கிறீர்கள் நான் சொல்லட்டுமா? நீங்கள் வந்து விண்வெளி சக்தியிலையும் காற்றிலையும் நீரிலும் விண்வெளி சக்தியிலையும் இந்த மாதிரி சூரிய ஒளி கதிர்வீச்சு இந்த மாதிரி பல்வேறு கதிர்வீச்சை நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொல்லலாமா? கண்டுபிடித்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த அம்மா ஒரே வார்த்தையில முடிச்சிருச்சு. நான் எப்படி வாழ்கிறேன் என்று நீங்க சொன்னதுக்கு நன்றி. அந்த அம்மா அவர் கேள்வி கேட்டிருக்கேன், நீங்க படிச்சு பாருங்க. உள்ள இருக்கு, இந்த கேள்வி பதில் உள்ள இருக்கு. நம்ம சுருக்கமா அந்த புத்தகத்துல கொடுத்தாச்சு. 2வது 3வது அத்தியாயத்திலே நம்ம கொடுத்துருப்போம். சரி, விஷயம் என்ன வரும்? நீங்க சுத்தமான கார்பன் தேவைன்னு சொல்றீங்களா சாமி? உடம்பே கார்பனா. உடம்பு பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து 5 வகையான கூட்டு பொருள். கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான். இதுதான் அடிப்படையா நம்ம உடம்புல இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய மெட்டீரியல் இருக்கு. கிட்டத்தட்ட 94 மெட்டீரியல் உடம்புல இருக்கு. இதுல அதிகமா நம்ம உடம்புல தான் இருக்கு. எல்லாம் கலந்தது தான். இந்த கார்பன் என்ன தெரியுமா அர்த்தம் கேட்டேன்? கார்பன் கரிமூலகம்னு அர்த்தம். அது வந்து இந்த நோயை உண்டாக்குற, நம்ம உணவினால் ஏற்படுகின்ற நோயை உண்டாக்குற கார்பன் தான் நம்ம வெளியே போகணும். அது கரைச்சி வெளியே எடுக்கணும். மற்றபடிக்கு கார்பனால் ஆனதா இந்த உடம்பு. ஆச்சரியமானது இந்த உடம்பு. கார்பன், கால்சியம் இருக்கு, சுண்ணாம்பு இருக்கு, எல்லாமே இருக்குது நம்ம உடம்புல. கால்சியம் இருக்குது, எல்லாமே இருக்கு. அதிகப்படியே இது இருக்கு. ஏதோ கேள்வி என்ன கேட்க வந்தீங்களா? சொல்லுங்க. இல்ல, அந்த கார்பனோட வேலை என்ன சாமி? அதுல கார்பன்கிற வேலை உறுதிப்பாடு. என்ன? கெட்டித்தன்மை. கார்போரண்டம் கெட்டித்தன்மை, உறுதிப்பாடு. என்னது? கெட்டித்தன்மை, உறுதிப்பாடு. வைரம் மாதிரி. கார்பன்கிறது ஒரு வைரம். ஒரு வைரம். வைரம் தான். கார்பனுக்கு பல்வேறு வடிவம் இருக்கு. அது இயற்கையிலே நமக்கு கிடைக்குதா சாமி? ஆமா, இயற்கையே உடம்புல இருக்கு. உடம்பு உடம்பை தானே உற்பத்தி பண்ணிக்குதுங்க. உடம்பை தானே உற்பத்தி பண்ணிக்கிறது. ஆமா, நம்ம சாப்பிட்றதுக்கும் அது உடம்பு உற்பத்தி பண்றதுக்கு சம்மந்தமே இல்லை. இது செல்ஃப் கிரியேட்டர். இது அவ்வளவுதான். பசிக்காக ஏதோ தின்னுட்டு இருக்கிறீங்க, இதற்கும் உணவுக்கு இயற்கை தானாவே உற்பத்தி பண்ணிக்குது. என்னது? அப்ப சாப்பிடுற சாப்பாடுனால வந்துட்டு இந்த இட்லி சாப்பிடணும், தோசை சாப்பிடணும், அப்பதான் பலகாரம். அதெல்லாம் பலகாரங்கள். அதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்ச பலகாரங்கள். மனுஷன் கண்டுபிடிச்ச பலகாரங்கள். ஆமா. நீ அப்படி வேணா நேரடி தலை பெருக்கு அப்படி வேணும்னே தலை பெருக்கு மேய வேண்டியதுதான். தலைப்பு வெறுக்கு மேய வேண்டியதானே? அப்படித்தான் நீ பலகாரத்தை கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சு வச்சுக்க வேண்டியது. அல்லது மாடு ஆடு மேய்ஞ்சி நேரா போய் வெறுக்கு மாட்டை முடிச்சு கடிச்சு திங்க வேண்டியதுதான். அப்படித்தானே திங்கணும். அப்படி தின்னுங்களா பாக்கலாம்? அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்துங்க எல்லாம் தப்பா போயாச்சு. அதாவது 2 பேர் தப்பா போயாச்சு. அவ்வளவுதான். இவன் கண்டுபிடிச்சிட்டு பலகாரம் பேசிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். இது எப்படியே தப்பு நடந்தாச்சு. இது 2000 வருஷமா தப்பு நடந்துருச்சு. ஆமா, எப்படி அதுல மூலத்தை ஆராய்ச்சி பண்ண அப்புறம் எங்க போகுதுன்னே தெரியும். அப்புறம் கடைசியில அது போகுது, ஆதாம் அவள் வரைக்கும் போகுது.
அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க பழங்கள் தான் சாப்பிட்டுருக்கணும். அப்படியே பழங்கள் காய்ச்சி தொங்குதானே? எங்க காட்டுல காய்ச்சி தொங்குது? எந்த காட்டுலயும் காய்ச்சி கிடையாது. அவர் எது ஆதாமேவில் எது பழம் சாப்பிட்டாரு? எந்த பழம் சாப்பிட்டாரு ஆதாரம் இருக்கா? ம் ஆதாம் எங்க பிறந்தாருன்னு கணக்கு இருக்கா? ஏதோ பைபிளே சொல்லுது ஆதாம் எங்க பிறந்தாருன்னு. கேட்டா அங்க பிறந்தாரு, எங்க பிறந்தாரு, என்ன சாப்பிட்டாரு? ம் கரெக்டா என்ன கனி யாருக்கு தெரியும்? கனி சாப்பிட்டாருங்கிறாங்க. அவன் நாட்டுக்கு அவன் கனின்றுவான், அவன் நாட்டுக்கு அவன் கனிம்பான். கனி அவருக்காக வந்ததா? அப்ப அந்த கனி எங்க வந்துச்சு? எத்தனையோ கேள்வி. படைப்பை பத்தி கேட்க போனோம்னா அதுக்கு பதிலே கிடையாது. அது கண்டபடி உடனிட்டு இருப்பாங்க. அது இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி அதேதான். நமக்கு தேவை என்ன விஷயமா தான் இன்ஃபினிட்டியே போயிடும். அந்த படைப்பெல்லாம் அப்படி போகும். நமக்கு தேவை நமக்கு நமக்கு தேவை அதுக்கிற மாறி வந்து படிப்படியா வருகின்ற பொழுது எச்சமா இருக்கிற எப்படி ஒட்டுக்குடல் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா, ஒட்டுக்குடல் பாத்தீங்கன்னா சிறுகுடல் பெருங்குடல் சேர இடத்துல ஒட்டுக்குடல் இருக்கு. அப்பண்டிஷன் போட்டா வந்துடும். அது பாத்தீங்கன்னா மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் தான் இருக்கு, தான் இருக்கு. அது வந்து விலங்குகளுக்கு வேலை செய்யும். விலங்குகள் இருக்காது மனுஷனுக்கு. விலங்குகளுக்கு 5ஆம் அறிவு. நாய்கள், மனிதன், மாடு, கீடு, மனிதனை தவிர எல்லாத்துக்கும் அது ஒரு வகையான சுரப்பி, ஒரு விஷ சுரப்பி. அது சுரப்பி சுரந்து வந்து அந்த விலங்குகள் சாப்பிடக்கூடிய உணவுக்கு துணை செய்யும். எப்படி நம்ம கணையை வேலை செய்து, கல்லீரல் வேலை செய்து, வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜீரணை வேலை செய்யற மாதிரி ஒரு உணவு சாப்பிட்டோம்னா எந்த மாதிரி உணவு சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கிருந்து சுரப்பைகள் வந்து அந்த உணவை உடைச்சு கொடுக்கும். அந்த மாதிரி ஒட்டுக்குடல்னு அந்த விலங்கு உடைச்சு கொடுக்கும். இப்ப நமக்கு ஒட்டுக்குடல் தேவையில்லை. அதே மாதிரிதான் குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் நம்ம வந்து இறப்பில சுரக்கிற அந்த ஜீரணீர் தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா மரணத்தை உருவாக்குறது அதுதான். மரணத்தை உருவாக்குறது அதான். செயற்கை மரணத்தை பிரச்சனை நமக்கு உணவு அல்ல. பிரச்சனை வந்து உணவை பத்தி பேசுறது இல்ல. நமக்கு எனர்ஜி வந்துருது இல்ல. எனர்ஜி வர்றப்ப உணவுங்க நம்ம பலகாரம் எதுக்குன்னு கேக்குறேன். ஜீரண நீரை கட்டுப்படுத்தணும், அவ்வளவுதான். ஜீரணீர் கட்டுப்படுத்தணும்னா நீங்க 6 மாசமோ 1 வருஷம் ஆசிரியரோட இருக்கணும். சொல்றது கேட்கணும். அதை அடக்கிட்டே இருக்கணும். அந்த பரிணாம பிரச்சனை அதுதான். பரிணாம பிரச்சனை ஜென்மா இருக்கிற பிரச்சனை. அது வந்து பல கோடி ஆண்டா துரத்திட்டு வர பிரச்சனை. அது வந்து பெரிய புற்றுநோய் மாதிரி கிடையாது. பசிங்கிறது புற்றுநோய் கிடையாது. நான் கூட போட்டிருக்கேன் இன்னைக்கு கூட தனிப்பட்ட முறையில் ஒரு 6 நிமிஷம் பேசி போட்டிருக்கேன். ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலும் சரி, 10 பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இட்லி சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், இட்லி சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், ஒரு இது ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். அடக்குது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது டேப்லெட்ல கண்ட்ரோல் ஆகுது. டேப்லெட்டே நினைச்சீங்க, பேரிச்சம்பழத்தை ஒரு டேப்லெட் வச்சுங்க, ஒரு வெள்ளத்தை ஒரு டேப்லெட் நினைச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அவ்வளவுதான். மலச்சிக்கல் வருதா? ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்டு சுத்தமா இருந்தா பரவாயில்ல. மலச்சிக்கல் வருதா அப்போ மலவாய் சுத்தம்னா முடிஞ்சு போச்சு. சாவே வராது. எப்படி சாவு வரும்? அதுக்கு தான் அடிக்கடி சேமா. அதுக்கு தான் நீங்க அடிக்கடி மருத்துவ சோதனை பண்ணிக்கிறீங்களே. 2வது, உடம்பு சரியா இருந்தா மருத்துவ சோதனைக்கு போக விடாது. உங்களுக்கு எல்லா வகையிலும் சுருங்க மனசே சொல்றீங்க. எனக்கு டெஸ்ட் எடுக்க மனசே வரல. ஏன்னா எனக்கு ஏதாவது டயர்ட்னஸ் இருக்கணும், ஏதாவது இதா இருக்கிற மாதிரி இருக்கணும் மாதிரி இருந்தா அந்த மாதிரி இல்லையா? அப்புறமே நம்ம போறக்கே சொன்னாலும் போற கூட மனசு வர மாட்டேங்குது, மறந்து போயிடுது. அது என்ன சமுதாயத்தை ஏமாத்துறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, அவ்வளவுதான். நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் பாரு, 4 தடவை எடுத்தாச்சு. அவ்வளவு 4 தடவை எடுத்தாலும் 40 தடவை எடுத்தாலும் 400 தடவை எடுத்தா ஒரு மினிமம் ஒரு 3-4 தடவை, அவ்வளவுதான். அது எப்படி எடுத்து வச்சுக்கிறது தப்பு இல்ல, கரெக்ட் தான். நாளைக்கு பேசலாம். நாளைக்கு நீங்க பேசலாம். நாளைக்கு நீங்க இன்ஜினியர் கூடத்துல பேசலாம் இல்ல. நான் பண்ணிதான் பாத்திருக்கேன், கரெக்டா தான் இருக்கு. வெங்கடேசன் பண்ணிருக்காரு இல்லையா? அது டாக்டர் பண்ணிருக்காங்களா இல்லையா? நாம டாக்டர் நம்மளுக்கு எந்த டாக்டர் தெரியுறாங்க? ஒருத்தரும் கிடையாது. அவரு வெங்கடேசனுடைய பையன், வெங்கடேசோட தம்பி சத்தியமூர்த்தின்னு பேரு. வெங்கடேசோட தம்பி சத்தியமூர்த்தி MBBS. வெங்கடேசனுடைய தம்பி MBBS. தம்பி பேரு, தம்பி மனைவி பேரு பொம்மின்னு பேரு. அந்த அம்மா MBBS. கணவன் மனைவி 2 பேரு. தம்பியும் தம்பி கொண்டாட்டி 2 பேருமே மருத்துவர்கள். அவங்களே அண்ணனை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. உதவி செஞ்சிருக்காங்க. இவர் இன்ஜினியருங்க, இவர் கண்டுபிடிப்பாளருங்க. யாரும் எதிர்க்க முடியாது. யாரும் எதிர்க்க முடியாது. வெங்கடேசன் கிறுக்குன்னு யாரும் சொல்லிட முடியாது. இன்ஜினியர் போய் கிறுக்குன்னு சொல்ல முடியுமா? டிஸ்டிங்ஷன் மார்க் அவரு. ஆமா, ரிசர்ச்சர் போய் ஒன்னும் சொல்ல முடியாது. பேப்பர் தான் வச்சிருப்பாரு. ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றவருங்க, விளையாட்டு கிடையாது. வெங்கடேசன் மாதிரி ஒரு அறிவாளி இன்னும் பிறக்கவே முடியாது. ஆனா பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்காரு.
ஏதோ நான் நேர்ல போய் பார்த்தேன். வீடியோலாம் அவர் அவர் பேசின வீடியோலாம் எங்கிட்ட இருக்கு. அவர் சந்திச்சு வீடியோலாம் எங்கிட்ட இருக்கு. இன்னும் ஒரு 4-5 வீடியோல எங்கேயே இருக்கு, எடுத்து வேணும் போடுறேன் பாருங்க. அனுப்பிச்சிருப்பேன் 2-3 போட்டோல அனுப்பிச்சிருப்பேன். ரொம்ப சிம்பிளா கட்டங்கரேன்னு இருப்பாரு, கருப்பா. பார்த்தேன். ஆமா, ஆமா கட்டங்கரை இந்த மாதிரி கருப்பா இருப்பாரு. ஆமா ம் பார்த்தேன். சரி சரி, ரொம்ப சரி நல்லது. சார். நன்றி சார். முடிச்சுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். 2 நிமிஷம் முடிச்சுக்கலாம். சரி, கிரியா யோகம் என்பது ஒரு புராதன விஞ்ஞானம். அது என்னமோ சொல்றான், புராதன விஞ்ஞானம், பழங்காலத்து விஞ்ஞானம்ங்கிறாரு. லாகிரி மகாஷியர் அவருடைய மகா குருவான பாபாஜிக்கு இது தெரிஞ்சிருக்குதுங்கிறாரு. அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். பாபாஜி தமிழ்நாட்டிலிருந்து போனவர் தான். அதை 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 பெற்றார். பாபாஜி இருண்ட காலத்தில் இருந்துச்சாமா. இருண்ட காலத்தில் இழக்கப்பட்டிருந்த இந்த யோக முறையை இழக்கப்பட்டிருந்ததுமா, காணா போச்சாமா. இதை மீண்டும் தேடி கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொடுத்துருக்காராம். கண்டுபிடித்து தெளிவுபடுத்தினார். இதை பத்தி கிரியா யோகம்னு தனியா ஏதாவது புத்தகம் இருக்கா? கிரியா யோகம் என்று தனியா புத்தகம் எங்காவது இருக்கா? என்ன தெளிவுபடுத்திருக்காரு பாபாஜி? எங்க தெளிவுபடுத்திருக்காரு பத்தி எங்காவது பாருங்க. இதுல செயற்கை நுண்ணூர்ல கேட்டு பாருங்க, வாட் இஸ் மீட் பை கிரியா யோகா பை பாபாஜி, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் கொடுத்து பாருங்க. ஏதாவது வருதான்னு பாருங்க. நான் இப்ப பாக்குறேன், நான் இந்த வகுப்பு முடிச்சிருக்கேன், நான் போய் பாக்குறேன். சரிங்களா? சரிங்க. கிரியா யோகம் ஒரு புராதன விஞ்ஞானம். லாகிரி மகாசர் அவருடைய மகா குருமான பாபாஜியிடமிருந்து அது ஆனா படிக்கிறேன். அப்புறம் அதை பத்தி விளக்கமா சொல்லுவேன். அவ்வளவு சீக்கிரம் இது புரியாது. என்னது பாபாஜிங்கிறான், தபாஜிங்கிறான், என்னென்னமோ சொல்றான். ரைட், அவ்வளவுதான். மறுபடியும் மேலோட்டமான நூல். ஆமா ஆமா ஆமா, நான் பாக்குறேன். இல்ல அங்கங்க நடந்த சம்பவங்களை, யோகி பேசுறதுல அங்கங்க நடந்த சம்பவங்களை சுருக்கமா சொல்லி 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 மொத்தமா கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான், டீடைலிங் கிடையாது. அதை சொல்லிட்டேன். பாபாஜி லாகிரி மகாசரிடமிருந்து கூறினார், நான் இந்த 19வது நூற்றாண்டில் உள்ள 19ஆம் நூற்றாண்டில் உன் மூலமாக இவ்வுலகத்திற்கு அளிக்கும் கிரியா யோகம் கிருஷ்ணன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அர்ஜுனனுக்கு அளித்த அதே விஞ்ஞான முறையின் புனருத்தாரணமாகும். பிறகு அது பதஞ்சலிக்கும் கிறிஸ்துவிற்கும் புனித யோவான், புனித பவுல் மற்றும் வேறு சிலருக்கும் தெரிந்திருந்தது. இது எனக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச, பதஞ்சலிக்கு தெரியுதுங்கிறாங்க, ஐயாசிரானுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறாங்க. பவுல் என்னென்ன புரிய, செயின்ட் பவுல் எங்க வந்தாரு, செயின்ட் ஜீசஸ் எங்க வந்தாரு, நமக்கு ஒன்றும் புரியல. அது எங்கே. ஆனா ஒண்ணு, எல்லாரும் பட்டினி போட்டு ஏதோ பழகி இருக்காங்க. பட்டினி போட்டு பழகிருக்காங்க. ஆமா, பட்டினி போட்டு நீரை குடிக்காம பட்டினி போட முடியாது. போட்டா அப்புறம் ஆளை கொண்டு ஏசுநாதரையும் கொண்டு போடு, மற்ற எல்லாத்தையும் கொண்டு போடு. அவங்க தண்ணீரே ஆமாமா தண்ணீரே அருந்தாங்க. ஆமாமா, ஹைலி இன்டெலிஜென்ட்டா இருந்திருப்பாங்க. ரெண்டாவது யோகிகள் யாராவது தொடர்பு இருக்கும், இருந்திருக்கும். நமக்கு அதை பத்தி ஃபுல் டீடைல் கிடையாது. இவங்க 7ஆம் அறிவுல வாழ்ந்தவங்களா தான் இருந்திருப்பாங்க. கிருஷ்ணர், இயேசு எல்லாருமே 7ஆம் அறிவுல வாழ்ந்தவங்களா தான் இருந்திருப்பாங்க. மண்ணுக்கு தொடர்பு, யோக முறைகளை கத்துக்கிட்டு எப்படி என்ற அந்த அறிவு அவங்களுக்கு இருந்துக்குது. அதனாலதான் அவங்க எல்லாமே செஞ்சிருக்காங்க. தோன்றது, மறைகிறது, காத்து சேர்க்கறது, பிரிக்கிறது, இந்த வேலையெல்லாம் முருகனுக்குலாம் அப்படிதான் இருந்திருக்குது. சரிங்க, நான் முடிச்சுக்கலாம். கடைசி ஒரு நிமிஷம். பகவத்கீதையில் நான் பாக்குறேன். பகவத்கீதையில 5வது 26வது தத்துவத்துல ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்க மாட்டேன். அதை விட 5:29 என்ன சொல்றான்னு பார்க்கணும். எங்கிட்ட மூல நூல் இருக்கு, அதை பார்க்குறேன். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் 2 இடங்களில் கிரியா யோகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நம்ம நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம். சரிங்களா? ஏதாவது கேள்வி வந்தா கேட்கலாம். சரி, நன்றி. காலையில் பேசுவோம் 4:30 மணிக்கு.